தாமா சீனிவாசன் பாஜக சேர்ந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கத்துக்கிட்டா மோடி என்ன பேசுறான்னு தெரிஞ்சிடும். அப்படி மோடி என்ன பேசுறான்னு தெரியக்கூடாததுக்காக தான் டிஎம்கே அரசு வந்து எதிர்ப்பதா சொல்றாரு. இப்போ மோடி பேசுனா என்ன நமக்கு தெரியலன்றதா பிரச்சனை. அதை நீங்கள் ஏஐயில் போட்டிங்கன்னா மோடி என்ன, மோடிக்கு டாடி பேசின மொழியை கூட இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை ஆகாய விமானத்தில் போவதை ரத்து செய்துவிட்டு தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் போகிற அந்தியோதயா ட்ரெயினில் போவாரா? அந்தியோதயா ட்ரெயின் அப்படின்றது முன்பதிவு இல்லாமல் போகக்கூடிய ஒரு ட்ரெயின். இப்போ கும்பமேளாவுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்து மக்கள்கள் போகிறாங்க. ஆனால் தலைவர்கள் போய் கும்பமேளாவில் போய் நீங்கள் இப்போ ஆர்.என். ரவி குளிச்சிருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஜெகதீப் தங்கர் குளிச்சிருக்கிறாரு, மோடி குளிச்சிருக்கிறாரு, அமித்ஷா குளிச்சிருக்கிறாரு, அம்பானி குளிச்சிருக்கிறாரு, இவங்கெல்லாம் என் விமானத்தில் போகிறாங்க. இந்த சிறப்பு ட்ரெயினில் போக வேண்டியதானே? அப்போ கேள்வி என்னன்னா, காசு இருக்கிறவன் விமானத்தில் போகலாம், காசு இருக்கிறவன் வந்து ட்ரெயினில் வந்து ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து போகலாம். காசு இல்லாதவன் இங்கே இருந்து இப்போ அந்தியோதயாவில் நீங்கள் தஞ்சாவூர் போறீங்கன்னா 150 ரூபா டிக்கெட் இல்லை, அதை விட்டீங்கன்னா வந்து அரசு விரைவு பேருந்து அதில் போனீங்கன்னா ஒரு 300-350 ரூபா டிக்கெட்டு. இதில் வந்து முடிஞ்சிடும். நம்ம விமானத்தை கனவில் நினைத்து பார்க்க முடியாது. கும்பமேளா எடுத்துக்கணும். கும்பமேளா வந்து என்ன, பொருளாதாரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வா அது. ஆன்மீக வழிபாட்டு அந்த ஆன்மீகத்தில் கூட ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்குறேன். நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய சங்கி சயின்டிஸ்ட்டை வச்சு இல்லை தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்றாரு. ஒரு இப்போ இந்தி தொழிலாளியுடைய பையன் வந்து எனக்கு ஹிந்தி வேணும்னு கேட்குறாரு. ஒடியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு பெற்றோர்கள் வந்து எனக்கு ஒடிய மொழி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னு முடிவு பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு என்ன லீகலாக அதுக்கு என்ன முடிவு இருக்குது? எதுவும் வந்து இல்லை. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் எங்கே வருவீங்கன்னா, நீங்கள் கேட்ட மொழிகளுக்கெல்லாம் எங்களிடம் ஆசிரியர்கள் இல்லை. ஆப்ஷன் வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் 2 தான் வந்து இருக்குது. இதை நீங்கள் எதை கற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியா முழுக்க நீங்கள் போகலாம். இந்தியா முழுக்க போனீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து சாயா கேட்கலாம். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் எங்கே போகிறேன்னு இடம் சொல்லி வந்து பேச முடியும். ஹிந்தி கற்றுக்கு இதானே வந்து முடியும். ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு அரசு பள்ளிக்கு போய் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் 3வது மொழி கற்றுக்குங்க, அந்த வாய்ப்பை திமுக அரசு தடுக்கிறது அப்படின்னு அவர் கேட்டு பார்க்கட்டும். மக்கள் வந்து பிச்சு வாங்குவாங்க. அவர் வந்து துணிவு இருந்தால் அந்த அரசு பள்ளி பெற்றோர்கள்ட்ட போய் வந்து அவர் கருத்து கேட்கணும். சும்மா அவங்க அகரகாரத்தில் மட்டும் போய் கேட்டால், அகரகாரத்தில் ஏற்கனவே 3 மொழியில் 5 மொழி கூட கற்றுக்குவான். அதனால இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து புறக்கணிப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணாமலை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை சொல்றாரே தவிர களத்துக்கு போனார்னா செருப்படி நிச்சயம். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜித். இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நிலத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி அதன் மொழியை அழிப்பதே சிறந்தது ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஜெகதீப் தன்கர் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து உதவி குடியரசுத் தலைவர். இவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாரதிய ஜனதா வந்து நேராக வரல. இவர் பல கட்சிகளுக்கு போயிட்டு கடைசியாக வந்து சிக்கின இடம் தான் பிஜேபி. முதல்ல வந்து ஜனதாதளத்தில் இருக்கிறாரு. அதில் இருந்தால் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுறாரு. அதன் பிறகு சந்திரசேகர் பீரியடில் வந்து அமைச்சராக இருக்கிறார், பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பிறகு காங்கிரஸுக்கு வராரு. காங்கிரஸுக்கு வரும்போது வந்து பாபர் மசூதி இடித்த சமயம். அப்புறம் அதன் பிறகு வந்து பிஜேபிக்கு வந்து வரார். பிஜேபிக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் காங்கிரஸ்லேருந்து மாறி வந்தவர் அப்படின்றதுனால வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தத்திலேருந்து இன்னொரு சித்தாந்தம் மாறுறவங்க பார்த்தீங்கன்னா பழைய ஆளை விட புது ஆள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அது மாதிரி இவர் ரொம்ப வேகமாக இருக்கார். மற்ற சங்கிகள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா இவங்க அதோட டபுள் ஸ்பீடில் வந்து பேசுகிறார். அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து என்ன, இந்த மாதிரி ஒரு சமூகத்தை வந்து ஒரு அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மொழி, அந்த மொழியை வந்து சிதறடிக்கணும். மொழி என்பது வந்து ஒரு கூட்டு மனசாட்சி மாதிரி. ஒரு சமூகத்தினுடைய ரூட்டு, வேறு, அதனுடைய வரலாறு, அது எல்லாம் வந்து பொதிந்து கிடக்கின்ற ஒரு கூட்டு மனசாட்சி தான் வந்து மொழி. இப்போ தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து 2 மொழி குடும்பங்கள் இருக்குது. திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. வடக்க இருக்கிறவங்க வந்து பெரும்பாலான மொழிகள் வந்து இந்தோ ஆரியன், அந்த சமஸ்கிருத பாரம்பரியத்தை சேர்ந்தவை. தென்னிந்தியா வந்து திராவிட மொழி குடும்பம். அந்த தென்னிந்தியாவிலும் சமஸ்கிருதத்தை எதிர்த்து நின்று கலப்பில்லாமல் இருந்த திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி வந்து தமிழ். இப்போ தமிழில் வந்து சமண இலக்கியங்கள் இருக்குது, 50 காப்பியங்கள் வந்து இருக்குது, அகநானூறு புறநானூறு இருக்குது, திருக்குறள் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகு வள்ளலார் இருக்கார். அப்புறம் ஐயா வைகுண்டநாதர் கேரளா இதில் கன்னியாகுமரியில் வந்து இருக்கிறாரு. அதன் பிறகு நீதி கட்சி, திராவிட இயக்கம், பெரியார், இப்படி இந்த தொடர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரிய வைதீக வர்ணாசிரம அதற்கு எதிரான ஒரு மரபு வந்து தமிழ் மொழி வந்து வைத்திருக்கிறது. இந்த மரபைத்தான் நாம் தமிழ் மரபு என்று சொல்லுகிறோம்.
நீங்கள் மணியரசனோ சீமானோ மற்றவர்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மரபை தவிர்த்து விட்டு ஒரு இந்து தமிழ் அப்படின்ற மரபை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதற்கு எதிராக பிறந்து வந்தது தான் இந்த மரபு. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை வட இந்திய மாநிலங்கள் போல ஹிந்தி பெல்ட் போல வந்து மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே வந்து இந்த தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிக்கணும். அப்போ இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அது அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை, லோன் வாங்கணும், நகையை அடகு வைக்கணும்னு போனீங்கன்னா அங்கே முக்கால்வாசி பேர் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் சரியாக வந்து தெரியாது. தமிழ் தெரிஞ்ச அலுவலர் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இதே நிலைமை போஸ்ட் ஆஃபீஸில் வந்துருச்சு, மற்ற மத்திய அரசு ஒன்றிய அரசு அலுவலகங்களையும் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிடையாது. ட்ரெயினில் போகிறீங்க, முன்பதிவு செஞ்சு போகிறீங்க, வரக்கூடிய அந்த டிக்கெட் பரிசோதகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவர் இப்போ நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கும் தமிழும் ஆங்கிலமும் தெரியாது. இப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சமூக ரீதியாக இயங்குகின்ற நிலையிலேயே நம் தாய்மொழிக்கு இப்போ இடமில்லாத ஒரு நிலை வந்து வந்துருச்சு. அப்போ இதுலேயும் வந்து இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. கோயில் கருவறையில் போனீங்கன்னா வந்து நம்ம இவர்கள் சொல்லுகின்ற தமிழ் கடவுளான முருகனை கூட நீங்கள் வந்து தமிழில் சொல்லி பாட முடியாது. தமிழ் வந்து நீச பாஷை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அரசு என்னதான் அனைத்து சாதி அர்ச்சகராகலாம், தமிழில் பூஜை பண்ணலான்னு சட்டம் போட்டாலும் அதை அமல்படுத்துவதற்கு இவங்க எதிர்த்து வந்து கேஸ் போடுறாங்க. அப்போ இந்த பார்ப்பனி எதிர்ப்பு மரபை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அது பெரியார் ஒரு குறியீடு, இது மாதிரி பல குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளினுடைய மொத்த உருவம் தான் தமிழ் மொழி. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து வட இந்தியாவில் ஏற்கனவே நடந்திருக்குது. இப்போ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ நீங்கள் ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ அங்கே இருந்த வட்டார மொழிகள் இருக்கு இல்லையா, நிறைய மொழிகள் இருக்குது. மைத்திலி, போஜ்புரி, இப்படி பல கடிபோலி, இப்படி பல மொழிகள் வந்து இருக்குது. அந்த மொழிகளை எல்லாம் இந்தி வந்த பிறகு அழித்து விட்டு இன்றைக்கி வந்து அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி ஸ்லாங் வேணால் அந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஒரு பீகாரி பேசக்கூடிய ஹிந்திக்கும் அவங்க பாஜக சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி திணிக்கலை, 3வது மொழியாக ஒரு மொழியை நாங்கள் கற்றுக்க தான் சொல்கிறோம், அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் பறிக்கிறீங்க, மாணவர் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கிட்டா அது மாணவருக்கு தானே பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து முதல் மொழியே ஹிந்தி தான். நான் சொன்ன வட இந்திய மாநிலங்களில் முதல் மொழியே அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான். அப்போ இதை வந்து அழித்து ஒழித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஹிந்தி வந்து அங்கே அவர்களுடைய தாய்மொழி என்று மாற்றுறாங்க. நீங்கள் அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஹிந்தி மொழி பேசுகிறவங்க பெரும்பான்மையினர் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வட்டார மொழிகளில் பேசுபவர்கள் எண்ணிக்கையெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இது வந்து 50% கூட தாண்டாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர மும்மொழி கொள்கை, இந்த மும்மொழி கொள்கையை எதுக்காக கொண்டு வராங்கன்னு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு 5 வயசுலேருந்து இந்த மாதிரி வந்து 15 வயசு வரை இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதனுடைய கற்கும் திறன் வந்து அதனுடைய ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. 2020 இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து அதுக்கு வந்து அறிக்கை கொடுத்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதில் அந்த 3வது மொழியை வந்து இந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பிஜேபிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பரவலாக எதிர்ப்பு வந்தோடனே பிரதமர் நரேந்திர மோடி அவரே தானாக முன் வந்து இந்த இந்தி மொழியை வந்து அகற்றி விட்டு எந்த இந்திய மொழியை வேணாலும் கற்றுக்கலான்னு கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. முதல்ல இதுவே வந்து ஒரு போங்காட்டம். பிரதமர் மோடி வந்து மொழியியல் அறிஞரா இல்லை கல்வித்துறை சார்ந்த அறிஞரா? அவருக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து எத்தனை தாய்மொழி வந்து பேசப்படுது, அந்த தாய்மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் எத்தனை, அவருடைய கலாச்சாரம் என்ன, இதை பற்றி எதுவும் அவருக்கு வந்து தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹிந்தின்னு போட்டால் தானே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வரும். ஆப்ஷனலாக நீங்கள் இந்தியன் லாங்குவேஜ் எது வேணால் எடுத்துக்கலாம். அதாவது காஷ்மீரி கற்றுக்கலாம், அசாமி கற்றுக்கலாம், மணிப்பூரி கற்றுக்கலாம், ஒடியா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, குஜராத்தி, ராஜ்தானி, எந்த மொழி வேணால் கற்றுக்கலான்னு சொல்லிட்டா பிரச்சனை வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளில் 3.5% கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் தான், சமச்சீர் கல்வி. ஒன்று இங்கிலீஷ் மீடியம், இல்லைன்னா தமிழ் வழி கல்வி. தனியார் பள்ளிகள்லையும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இல்லை,
அதான் சொல்ல வரேன். ஸ்டேட் போர்டு நடத்தக்கூடிய இதுதான் வந்து கிட்டத்தட்ட 97%. இந்த ஸ்டேட் போர்டு வந்து மெட்ரிகுலேஷன் இருக்குது, அரசு பள்ளிகளும் இருக்குது, தனியாரும் இருக்குது, அரசு பள்ளிகளும் இருக்குது. இப்போ இந்த பள்ளிகளில் 3வது மொழி ஒன்று அப்படின்னு வந்து இல்லை. இப்போ இவங்க சொல்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையின்படி 3வது மொழியை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வகுப்பில் வந்து 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 மாணவர்களும் அந்த 8வது அட்டவணையில் உள்ள அந்த தேசிய மொழிகள் இருக்கு இல்லையா, அது 18 மொழின்னு நினைக்கிறேன். அதில் 8 மொழியை விட்டுருங்க. ஒரு 40 மாணவர்களும் வந்து 10 மொழி கற்க விரும்புகிறாங்க. ஒருத்தர் மலையாளம் கற்றுக்கணும்னு விரும்புகிறான் ஒரு மாணவர், இன்னொருத்தர் வந்து தெலுங்கு, அப்புறம் கன்னடம், ஒடியா இப்படி வந்து கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 பேருக்கு நீங்கள் 10 டீச்சர் போடணும். சரிங்களா? 10 டீச்சர் வந்து போடணும். இதே போல் வந்து மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் டீச்சர்கள் வந்து போடணும். ஒரு டீச்சருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகம். ஒரு ஆசிரியருக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ இந்த ஆயிரக்கணக்கான டீச்சர்களுக்கான நிதி வந்து எவ்வளவு? அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் வந்து போகும். அப்போ இந்த கோடிகளை வந்து யார் கொடுப்பா? இது சாத்தியமே இல்லை. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இதுக்கு புது விளக்கம் சொல்கிறார். தமிழ்நாட்டை வந்து பல கிளஸ்டராக பிரிச்சுக்குவாங்களாம், பல பிரிவுகளாக பிரிச்சுக்குவாங்களாம். அந்த கிளஸ்டரில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சேர்ந்து வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன மொழி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து விவாதிப்பாங்களாம். விவாதிச்சுட்டு முடிவு பண்ணி அந்த மொழியை ஏற்றுக்குவாங்களாம். இப்போ நம்முடைய கேள்வி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஒரு லீகல் பாடியா? அதற்கு சட்டப்பூர்வமான உரிமை ஏதாவது இருக்கிறதா? எதுவும் கிடையாது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் பாடம் நடத்துறது, ஸ்கூல் பிரச்சனை, கழிப்பறை சரியில்லை, இந்த மாதிரி இதை இப்போ அந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் வந்து சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவாங்க. இதை தாண்டி அதுக்கு ஒன்றும் பெரிய பவர் இல்லை. இப்போது அந்த கூட்டத்தில் வந்து நான் சொல்கிறது போல் வந்து 10 மொழி கேட்குறாங்க. ஒரு இப்போ இந்தி தொழிலாளியுடைய பையன் வந்து எனக்கு ஹிந்தி வேணும்னு கேட்குறாரு. ஒடியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு பெற்றோர்கள் வந்து எனக்கு ஒடிய மொழி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னு முடிவு பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு என்ன லீகலாக அதுக்கு என்ன முடிவு இருக்குது? எதுவும் வந்து இல்லை. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் எங்கே வருவீங்கன்னா, நீங்கள் கேட்ட மொழிகளுக்கெல்லாம் எங்களிடம் ஆசிரியர்கள் இல்லை. ஆப்ஷன் வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் 2 தான் வந்து இருக்குது. இதை நீங்கள் எதை கற்றுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியா முழுக்க நீங்கள் போகலாம். இந்தியா முழுக்க போனீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து சாயா கேட்கலாம். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் எங்கே போகிறேன்னு இடம் சொல்லி வந்து பேச முடியும். ஹிந்தி கற்றுக்குங்க, இதானே வந்து முடியும். அப்போது எந்த மொழி வேணால் கற்றுக்கலான்னு இவங்க சொல்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். அது வந்து உண்மை இல்லை. எந்த மொழியும் கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பள்ளிகளில் தெலுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து ஆந்திராவினுடைய பார்டர் ஏரியா. கிருஷ்ணகிரி, ஓசூர் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அது கர்நாடக பார்டர்ன்றதுனால தமிழக அரசு பள்ளிகளில் கன்னடம் கற்றுக் கொடுக்குறாங்க. கன்னியாகுமரியில் கேரள பார்டர் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மலையாளம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே இங்கே வந்து இருக்குது. இப்போ இந்த எல்லைப்புறம் தவிர்த்து விட்டு உட்பகுதிகளெலாம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழும் ஆங்கிலம் தான் வந்து கற்றுக்குறோம். அப்போ 3வது மொழி என்றது இங்கே வந்து ஆப்ஷனலாக இல்லை. அது மறைமுகமாக நேரடியாக ஹிந்தியை வந்து ஒரு கண்டிஷனாக கொண்டு வருது. இதுதான் உண்மை. ஒரு மாணவன் 3 மொழி கற்றுக்கிறது நல்ல விஷயம் தானே. இப்போனா எம்எல்ஏ, எம்பி வீட்டு பசங்கள்லாம் கையில் பணம் இருக்குது, தனியார் கோச்சிங் சென்டர்லையோ இந்தி சபாவிலையோ போய் கற்றுக்குறாங்க. ஒரு ஏழை எளிய வீட்டு பிள்ளை திமுகன்னு சொல்லுங்க, டிஎம்கேவோட எம்எல்ஏ, எம்பி வீட்டு பசங்கள்லாம் இயல்பாக வந்து தனியார் பள்ளிகளோ அல்லது கோச்சிங் சென்டர்லையோ போயிட்டு ஹிந்தி கற்றுக்குறாங்க. ஏழை எளிய மாணவனுக்கு ஹிந்தி கற்றுக்க விருப்பம் இருக்கும். அவங்க எங்கே போய் கற்றுப்பாங்க? அரசு பள்ளினா வந்து ஈஸியாக போய் கற்றுக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ டிவி டிபேட்டுக்கு வரக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரிகள் எல்லாரும் முன்வைக்கிற முதல் கேள்வி, அந்த விவாதத்தை டைவர்ட் பண்ணுறதே என்ன அப்படின்னு சொன்னால், தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும், கனிமொழிக்கு ஹிந்தி தெரியும், திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் இவர்களுடைய குழந்தைகளெல்லாம் இந்த சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தனியார் பள்ளிகளில் வந்து படிக்கிறாங்க. அங்கே 3 மொழிகளை தான் வந்து படிக்கிறாங்க. ஹிந்தியை படிக்கிறாங்க, இல்லை ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி ஏதோ ஒன்று வந்து படிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளெல்லாம் 3 மொழி கற்றுவிட்டு அப்படியே வந்து அவங்க அடுத்தது வந்து நாசாவில் போய் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு பள்ளிகளில் நீங்கள் இந்த மாணவர்கள் 3ஆம் மொழியை வந்து கற்பதை தடுத்து விட்டு அவர்களுடைய கனவுகளை நசுக்கிறீர்கள்னு ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த வாதமே அயோக்கியத்தனமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை ஆகாய விமானத்தில் போவதை ரத்து செய்துவிட்டு தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் போகிற அந்தியோதயா ட்ரெயினில் போவாரா?
அந்தியோதயா ட்ரெயின் அப்படின்றது முன்பதிவு இல்லாமல் போகக்கூடிய ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஏன் விட்டுருக்காங்க? மற்ற எக்ஸ்பிரஸில் வந்து 4 பெட்டி வந்து அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை பயணிச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் போனீங்கன்னா ஏதோ உட்கார்றதுக்காக ஒரு இடம் கிடைக்கும், இல்லை நின்றுக்கிட்டு வழியில் உட்காந்தோ வந்து போயிடலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து மக்களுடைய மொபைலிட்டி வந்து அதிகரித்ததுனால அங்கே நீங்கள் கூட்டத்தில் போய் முண்டி அடித்து ஏறிட்டு தான் வந்து போக முடியும். அப்போ இதுக்கு ஏதாவது வசதி செய்யணும்னு சொல்லி தான் அந்தியோதயா ட்ரெயின் வந்து விட்டுருக்குறாங்க. ஏன் அண்ணாமலை அதை விட்டுட்டு ஆகாய விமானத்தில் வந்து பறக்கிறாரு? அப்போது அண்ணாமலை, பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்தியா முழுக்க விமானத்தில் தானே பறக்கிறாங்க. இப்போ கும்பமேளாவுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்து மக்கள்கள் போகிறாங்க. ஆனால் தலைவர்கள் போய் கும்பமேளாவில் போய் நீங்கள் இப்போ ஆர்.என். ரவி குளிச்சிருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஜெகதீப் தன்கர் குளிச்சிருக்கிறாரு, மோடி குளிச்சிருக்கிறாரு, அமித்ஷா குளிச்சிருக்கிறாரு, அம்பானி குளிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏன் விமானத்தில் போகிறாங்க? இந்த சிறப்பு ட்ரெயினில் போக வேண்டியதானே? அப்போ கேள்வி என்னென்னா, காசு இருக்கிறவன் விமானத்தில் போகலாம், காசு இருக்கிறவன் வந்து ட்ரெயினில் வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து போகலாம். காசு இல்லாதவன் இங்கேருந்து இப்போ அந்தியோதயாவில் நீங்கள் தஞ்சாவூர் போகிறீங்கன்னா 180 ரூபா டிக்கெட்டு, இல்லை அதை விட்டிங்கன்னா வந்து அரசு விரைவு பேருந்து, அதில் போனீங்கன்னா ஒரு 300-350 ரூபா டிக்கெட்டு. இதில் வந்து முடிஞ்சிருது. நம்ம விமானத்தை கனவில் நினைத்து பார்க்க முடியாது. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அப்போலோ மருத்துவமனை இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. அப்போலோ மருத்துவமனைக்கு யார் போகிறாங்க? பணம் படைத்த ஆட்கள். அதை நம்ம கட்சி வாரியாக சொல்லுவோம். அண்ணாமலை கட்சிக்காரங்க எல்லாரும் போகிறாங்க, திமுக, அதிமுக எல்லா பெரும் பணக்காரர்களும் அங்கே தான் வந்து போகிறாங்க, அதிகாரிகளும் வந்து போகிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு ஏன் வர்றதில்ல? வர வேண்டிய தேவையில்லை, காசு இருக்கிறதுனால அங்கே போகிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அரசு மருத்துவமனையில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுறது கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து அதெல்லாம் பச்சை பொய்யுங்க. அரசு மருத்துவமனைக்கு யார் வராங்க அப்படின்னு சொன்னால், தனியார் மருத்துவமனையினுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அரசு மருத்துவமனையில் இப்போ இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை வந்து கிண்டியில் இருக்குது, ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் வந்து அண்ணா சாலையில் இருக்குது. இந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து சிடி ஸ்கேன்லேருந்து இன்னும் பல வகையான சோதனைகளாக இருக்கட்டும், பல ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த சேவையெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உயர் ரகமான மருத்துவமும் கல்வியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? அது தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இப்போ அரசு பள்ளிகளுக்கு வருவோம். அரசு பள்ளிகளில் யார் படிக்கிறா? அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு? அங்கே 3 மொழி கற்றுக்கிறத நீங்கள் வந்து தவிர்க்கிறீங்க, அதை அந்த வாய்ப்பு வந்து கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. இவர் அரசு பள்ளி பற்றியோ அதில் படிக்கின்ற மக்களது பின்னணி பற்றியோ இந்த பிஜேபி தலைவர்களுக்கு எதுவும் தெரியாது. இவர்கள் அரசு மருத்துவமனை மட்டுமல்ல, அரசு பள்ளியை கூட இவர்கள் மிதித்தவர் இல்லை. அரசு பள்ளியில் யார் படிக்கிறாங்கன்னா, ஏழை எளிய மக்கள், சிங்கிள் பேரண்ட்ஸு, கணவனால் கைவிடப்பட்டோர், அல்ல கணவனும் மனைவியும் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு படிக்க வைக்கிறவங்க, இவங்க தான் வராங்க. ஓரளவு அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அவங்க 2 பேரும் வேலைக்கு போய் 30,000-40,000 சம்பளம் வந்துட்டாலே அந்த பெற்றோர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைய வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு தனியார் பள்ளியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாத மக்கள் தான் அரசு பள்ளியில் வந்து படிக்கிறாங்க. இப்போ அரசு பள்ளியில் நம்ம என்ன வாய்ப்பை கொடுக்குறோம்? நீங்கள் காமராஜ் காலத்திலேருந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் நம்மளுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி தரம் என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடவே முடியாது. கலைஞர் ஆட்சியில் சமச்சீர் கல்வி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த நீங்கள் பாட புத்தகங்கள்லாம் எடுத்து பாருங்கள். மறந்துட்டு எடுத்துகிட்டு வரேன்னு கூட நான் நினச்சேன். எல்லா பாட புத்தகங்களும் மல்டி கலரில் உயர்தர தாளில் வந்து அச்சிட்டு எல்லா நூல்களும் வந்து பக்காவாக இருக்கும். அதில் வந்து ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செல்ஃபோனில் அந்த கியூஆர் கோடு பிடிச்சி அதை ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா நேராக வந்து அந்த பாடம் நடத்தக்கூடிய பேஜுக்கு கொண்டு போயிடும். அங்கே ஒரு டீச்சர் வந்து அந்த பாடத்தை பற்றி நடத்துவாங்க. அட்லஸ் கொடுத்துருக்குறாங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு அட்லஸ் கொடுத்துருக்குறாங்க. நான்லாம் படிக்கும்போது அட்லஸ் எல்லாம் 9, 10ஆம் கிளாஸ் தான் வந்து பார்த்தேன். இப்போது நாம் வந்து சின்ன வயசில் படிக்கும்போது இருந்த கணிதமோ அறிவியலோ சமூக அறிவியலோ இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதே போல் இங்கிலீஷும். இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அந்த லெவலுக்கு வந்து போட்டி போடுவதற்கு சிரமப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து படித்த பெற்றோர்கள் இருப்பது வந்து குறைவு. ஒரு கால் தப்பித்தவர் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கான நேரம் கிடையாது. அம்மா பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க, அப்பா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பார். அப்பா வேலைக்கு போவார். அப்போ கொரோனா பீரியடில் வந்து நீங்கள் பாடங்கள்லாம் இவங்க எடுத்து நடத்த அனுப்புனாலும் அப்பா வந்தால் தான் அந்த குழந்தைகள் வந்து பார்க்க முடியும். அப்போது நம்ம தமிழக அரசு புத்தகங்களை இலவசமாக கொடுக்குது, கல்வி தரத்தை உயர்த்திருக்கிறது, யூனிஃபார்ம் கொடுக்குது,
பேகு கொடுத்துருக்குது, அப்புறம் ஷூ கொடுத்துருக்குது. அது போக வந்து பட்டியலின மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குது. அப்போ வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாத இந்த குழந்தைகள் ஒரு 7 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தட்டு தடுமாறி படிக்கிறாங்க. இவங்க இதில் நாம் கவனித்த வரைக்கும், என் குழந்தை அரசு பள்ளியில் தான் படிக்குது, நான் கவனித்த வரைக்கும் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் வந்து சிரமப்படுறாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. 9th 10th கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கு பிறகு 11th 12th வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதா, 7:30 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் ஆசிரியர்களே கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு ஒரு சமோசா டீ வாங்கி கொடுத்து. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ சிறப்பு சொல்கிறீங்க அரசு பள்ளியில், ஆனால் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க, 2 ஆசிரியர் இருக்காங்க, சரியான கட்டுமான வசதி கூட இல்லாமல் இருக்குல்ல பல இடங்கள்ல. அதுக்கு நான் வாரேன். அப்போ இவ்வளவு இதெல்லாம் இந்த ப்ராசஸில் 12th முடிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல மார்க் வந்து வாங்குது. ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு படி மேல் நோக்கி வந்து போகுது. அப்போ அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து கல்லூரிக்கு வந்து போகிறாங்க. கல்லூரிக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கையும் ஒரு ஊக்க சக்தியும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது, இவ்வளவெல்லாம் தமிழக அரசு இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு அடிப்படை வசதிகளை வந்து உருவாக்கி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது பத்தாது. ஆமாம், இது பத்தாதுன்னு தான் நானும் வந்து சொல்கிறேன். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஐக்யூ அதில் வந்து பிரமாதமாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டுட்டு 2 பஸ்ஸு மாறி ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணுன்னா ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை வந்து தனியாக ஏறி வந்து போயிடும். நீங்கள் மெட்ரிகுலேஷன்லேயோ சிபிஎஸ்சிலேயோ படிக்கக்கூடிய மாணவனை நீ ஸ்கூல் பஸ்ஸில் வராமல் ஒரு நாள் வந்து பேருந்தில் வந்து பிடிச்சுவான்னு சொன்னால் அவன் திணறி போயிடுவான். அவனால் வர முடியாது. அவனுக்கு சோஷியல் ஐக்யூ வந்து குறைவு. அவனுக்கு இருக்கிற ஐக்யூ என்பது வந்து எஜுகேஷனல், ஒரு டெக்னிக்கல் ஐக்யூவில் வந்து அவன் அதிகமாக இருக்கிறான். நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ஐக்யூ வந்து குறைவாக இருக்குது. அப்போது அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். அவங்கள வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு கவுன்சிலர் போடணும். தமிழில் ஆற்றுப்படுத்தினர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கவுன்சிலர்ஸ் போடணும். அவங்க விளையாட்டுத்துறையில் கொண்டு வர்றதுக்கு ப்ரொஃபஷனல் கோச் வந்து போடணும். தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை வசதிகள் அரசு பள்ளிகளில் வந்து எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, பொருத்தமான டீச்சர்ஸும் வந்து இல்லை. இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது அரசு பள்ளிகள் எங்கேயோ போயிடும். ஆனால் இதில் 3வது மொழின்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் மேண்டேட்ரி ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் பாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய குழந்தைகள் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. கல்வியை விட்டுட்டு ட்ராப் அவுட் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு குழந்தைகளை வந்து ஒரு நசுக்குகின்ற திட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கைன்றதை வேற ஒரு ஆங்கிள் இருந்து நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது, நீங்கள் இப்போ தாய்மொழி கல்வியும் இருக்குது, ஆங்கில வழி கல்வியும் இருக்குது. இப்போ தாய்மொழியில் கற்றுக்கிறவங்க இன்னும் இறுதியாக எங்கே படிக்கிறாங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும்தான் படிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி கல்வியில் படிக்கிற அந்த குழந்தைங்க ஓரளவுக்கு தமிழை வந்து ஒரு பிழை இல்லாமல் வந்து பேசுது. இப்போ அவங்க ஆங்கிலம் சிரமப்பட்டாலும் ஒரு மொழியில் வந்து பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ஆங்கிலத்தை வந்து அடுத்தடுத்த வருடங்கள் வந்து விரைவாக கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆங்கிலம் இது கற்றுக்கிறவங்களோ அல்லது 3வது மொழி ஹிந்தி கற்றுக்கிறவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஹிந்தி சிபிஎஸ்சியில் ஒரு பையன் வந்து படிக்கிறான், கேந்திரிய வித்யாலயிலையும் படிக்கிறான். அவங்கெல்லாம் வந்து வீட்டில் ஹிந்தி பேச்சு மொழியில்ன்றதுனால சிரமப்படுறாங்க. அப்போ ஹிந்தி வந்து பேச்சு மொழி இல்லாத போது அது சப்ஜெக்டாக படிக்கும்போது ஏதோ எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதும் அப்படி தான் வந்து வருது. அதனால் இந்த 3 மொழின்றது ஒரு தேவையில்லாத ஆணி. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து எதிரான விஷயம் அப்படின்றத இந்த கோணத்தில் இருந்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு கீழே 2152 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தரல. அப்படி இருக்க சூழல்ல இவர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்கல அப்படின்னா கூடுதலா வந்து 5000 கோடி வந்து நீங்க இழக்க நேரிடும் கருத்து சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சார்? இதுவும் வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு கொடூரமான கருத்துங்க. ஒரு ஒன்றிய அரசு அமைச்சராக இருக்கிறவர் ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி மாதிரி பேசுகிறார் இல்லையா, இது வந்து பல பேர் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது சட்டம் கிடையாது, பாலிசி. அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி அதுதான் சொல்ல வரேன், பாலிசி. இப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது, அதே போல் வந்து மாநில பட்டியல்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் மாநில பட்டியலில் வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றுறீங்க, ஒத்திசைவு பட்டியலில் வந்து ஒன்றிய அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றுது. அப்போ ரெண்டுக்கும் முரண்பாடு வந்தால் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் தான் வந்து செல்லும். இது சட்டத்துக்கு தான் பொருந்துமே தவிர பாலிசிக்கு பொருந்தாது. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்றது வந்து சட்டம் கிடையாது, அது அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வந்து மறுப்பதற்கு ஒரு மாநில அரசுக்கு சட்டப்படியே உரிமை இருக்குது, அரசியல் சாசனப்படியே.
அதை மறுப்பது என்பது இவர்கள் இந்தியாவை வந்து ஒரு ஜனநாயக நாடாக பார்க்கவில்லை, இது ஒரு இந்து ராஷ்டிரமாக பார்க்குறாங்க, மாநிலங்களினுடைய உரிமைகளை நசுக்கிறார்கள். அதுக்காகத்தான் இதை வந்து ரூலு சட்டப்படின்னு சொல்லி வந்து பொய் பேசுகிறாங்க. இது சட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ யூஜிசியில் கூட ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் வந்து பாலிசியில் தான் வருதே தவிர அதுவும் சட்டம் கிடையாது. அதையும் தமிழக அரசு வந்து எதிர்க்குது. அப்போ தர்மேந்திர பிரதான் வந்து சட்டப்படி இது விதிப்படி அப்போ தான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலே சட்டத்திற்கு விரோதமானது. தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த ஆர்டியில் வந்து வந்த செய்தி வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயில் 100க்கும் மேற்பட்ட ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க, 50க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு பிஜேபிக்காரங்க என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா, இது வந்து மத்திய அரசு ஊழியர்கள்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இங்கே வந்து அவங்க பல மாநிலங்கள்லேருந்து மாறுதல் பெற்று வருவாங்க, அதனால இங்கே வந்து நாங்கள் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? ஒரு வட்டாரத்தில் பேசப்படுகின்ற மொழியை அங்கே வந்து நாங்கள் பயிற்று மொழியாக வச்சுக்குவோம், இல்லை ஒரு லாங்குவேஜாக வச்சுக்குவோம். அப்போ இங்கே கேந்திரிய வித்யாலயாவில் ஏன் தமிழை கொண்டு வரல? எனக்கு தெரிஞ்சு கேந்திரிய வித்யாலயாவில் சிபாரிசு மூலமாக பல சாதாரண மக்களுடைய குழந்தைகள் அங்கே வந்து படிக்குது. அப்போ படிக்கிறவங்களுக்கு நீ தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்ட, சமஸ்கிருதம் இந்தியை தான் சொல்லிக் கொடுப்ப அப்படின்னு சொன்னேன்னா அது எவ்வளோ பெரிய ஏமாற்று. இதுலேயே உன்னுடைய யோக்கிய தெரிஞ்சிருது. நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் அது என்ன லட்சணத்தில் இருக்குன்றதுக்கு தமிழ்நாட்டு கேந்திரிய வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒரு உதாரணம். இவர் கார்த்தி சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்வீட்டு போட்டார். உத்தரப்பிரதேசத்தில் தேர்ட் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடி வந்து வட இந்தியாவிலேருந்து பல பேர் பதில் போட்டிருக்காங்க. அந்த பதிலில் பெரும்பான்மை என்ன தெரியுமா? சமஸ்கிருதம். 1-2 பேர் உருது போட்டிருக்காங்க. அப்போ சமஸ்கிருதம் என்பது இந்த மாநிலத்தில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பேசாத மொழி, மக்களிடையே வழக்கு இல்லாத ஒரு மொழி. அதில் வந்து இலக்கியங்கள் தான் இருக்குதே தவிர பேச்சு மொழி வந்து இல்லை. அந்த சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் வந்து பல கோடி ரூபாய் 600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்குறது என்ன, கேந்திர வித்யாலயாவில் சொல்லிக் கொடுக்கறது என்ன, வட இந்தியாவில் உள்ள பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கறது என்ன. இப்போ ஹிந்தியே, இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஹிந்தியே சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட ஹிந்தி, தேவநாகரி லிபியில் இருக்கக்கூடிய ஹிந்தி. அதில் இப்போ இந்துஸ்தானின்னு முன்னாடி இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருது இது கலந்த ஒரு மொழியாக இருந்தது. அந்த இந்துஸ்தானியா இந்தியா அப்படின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் விவாதம் வந்தபோது 1-2 வாக்குகளில் வெற்றி பெற்றது தான் ஹிந்தி. ஹிந்தியில் வந்து அகநானூறு கிடையாது, புறநானூறு கிடையாது, திருக்குறள் கிடையாது, 50 காப்பியங்கள் கிடையாது, எந்த இலக்கியங்களும் வந்து கிடையாது. மிக சமீபமாக உருவான ஒரு மொழி தான் ஹிந்தி. அப்போ சமஸ்கிருதம் பேச்சு மொழி இல்லை. அப்போ இதுக்கு எல்லாத்தையும் பணத்தை வந்து ஒதுக்குறாங்க, தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ் போடுறாங்க. ஆனால் தமிழுக்காக பிரதமர் மோடி வந்து உலகம் குரல் கொடுக்குறாருன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க வந்து தமிழ் சங்கம் கூட நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது அத்தனையுமே வந்து மக்களை ஏமாற்றுகின்ற செயல். இவங்க தமிழுக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, தமிழை 3வது மொழியா எந்த மாநிலங்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க? எதுவும் கிடையாது. இப்போ முன்னாடி சொல்லும் போது நான் தமிழ்நாட்டில் சொன்னேன். இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு மாணவன் வந்து தெலுங்கோ மலையாளமோ தமிழோ கற்றுக்கிறேன்னு சொன்னால் அங்கே டீச்சர் போடுவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ ஹிந்தியையும் ஃபர்ஸ்ட் ஹிந்தி விடுவாங்க, அப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய. மற்ற மாநிலங்கள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க? இல்லை, மற்ற மாநிலங்கள்லாம் இந்த சதியினுடைய நோக்கத்தை வந்து பின்னணியை வந்து தெரிந்து கொள்ளாமல் அதில் விழுந்துட்டாங்க. அதில் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாநிலம் மட்டும்தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான கல்வி சுகாதார கட்டமைப்பு மற்ற மாநிலங்களில் வந்து இல்லை. நீங்கள் வந்து வட இந்திய மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஆந்திரா கர்நாடகா கூட எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கிறத விட இங்கே சுகாதார கல்வி கட்டமைப்பு என்பது வந்து இங்கே அதிகம். நீங்கள் இங்கே அரசு கல்வியிலே நீங்கள் படிச்சுட்டு மேல் கல்வி நீ முடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இங்கே வந்து இருக்குது. அப்போ அந்த மாநிலங்கள்லாம் நம்ம இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்த இந்தியும் சமஸ்கிருதமும் எப்படி இதையே வந்து மாற்றி அமைத்து விட்டன. முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் அதிகம் சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட மொழிகளாக வந்து மாறினதுக்கு காரணம் பார்ப்பனியத்தை எதிர்த்த போரில் அந்த மொழிகள் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. தமிழ் மட்டும்தான் சரண்டர் ஆகலை. அதனால நம்ம வந்து இதை ஏற்றுக்கொள்ளலைன்றதுக்கு நமக்கு 1000 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு போரும் ஒரு கோபமும் நமக்கு இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு வந்து இதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போ இதனால நம்ம இழந்துட்டோமா சாதிச்சிருக்கோமா? வளர்ந்துருக்கோம். மனிதவள குறியீடுகள், பொருளாதார வள குறியீடுகள் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1ல் வந்து இருக்குது. அப்போ இதை சாதித்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கையும் கல்வி அமைப்பும் சுகாதார அமைப்பும் தான். இப்போ இதை ஒழிச்சிட்டு
நம்மளை கற்காலத்துக்கு கொண்டு போகணும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கும்பமேளா எடுத்துக்கங்க. கும்பமேளா வந்து என்ன பொருளாதாரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வா அது. ஆன்மீக வழிபாட்டு தலம். அந்த அந்த ஆன்மீகத்தில் கூட ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்குறேன். இந்த நாளில் இந்த பௌர்ணமியில் அங்கே போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். அந்த திரிவேணி சங்கமத்தில் குளிச்சிங்கன்னா புண்ணியம். கங்கை யமுனை சேருதான். அப்புறம் புராட்டான சரஸ்வதி நதியும் வந்து சேருதான். இப்போ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதில் வந்து பாக்டீரியா அளவு எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. அதை எதிர்த்து வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை வச்சு இல்லை தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்கிறாரு. இந்தியா முழுவதும் 3000 சிறப்பு ட்ரெயின் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ தெற்கு ரயில்வே என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் 4 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 2 கட் பண்ணிவிட்டு இந்த கும்பமேளா ட்ரெயினுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. சேர்த்து விட்டுட்டு பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு அந்த பெட்டியை கலட்டி மறுபடியும் நம்மகிட்ட வந்து கொண்டு வருவாங்களாம். அப்போ இவ்வளவு அரசு பணம் செலவழிக்குது, ட்ரெயின் விடுறீங்க. அப்போ இங்கெல்லாம் போய் அங்கே என்ன நடக்குது? இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த நேரத்தில் குளிச்சா புண்ணியன்றதுக்காக அவ்வளோ பேரும் போய் குளிச்சு நெரிசலில் இறந்து போகிறாங்க. அப்போ சீனாவில் வந்து டீப் சீக் வந்திருக்குது. அமெரிக்காவில் வந்து ஐடி துறை எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு, ஒரு ஏஐ, இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை என்பதற்கான காரணம் தான் இந்த கும்பமேளா. இந்த கும்பமேளா மாதிரி ஒரு கற்காலத்துக்கு நம்ம கொண்டு போகிறது தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம். தமிழ்நாடு வந்து அட்வான்ஸாக வந்து 6வது கியரில் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. அதை இழுத்து வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு கற்காலத்துக்கு கொண்டு போகணும், யூபி பீகார் நிலைமைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் இதை ஒரு சங்கிகள் மாநிலமாக மாற்ற முடியும். இதுதான் அவங்களுடைய திட்டம். உலகம் முழுவதும் இருக்கிறத விட அதிகப்படியான பக்தர்கள் வந்து கூடுறாங்க. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. 70 கோடி மக்களோ 50 கோடி மக்களோ கூடுற ஒரு இடமா மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலமா வந்து சொல்றாங்க. கும்பமேளா பொறுத்த வரைக்கும் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்குது. 4 நகரங்களில் நடக்குது. அந்த 4 நகரங்களில் இந்த பிரயாகராஜ், முன்னாள் அலகாபாத் வந்து ஒரு நகரம். அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளான்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். அங்கே வந்து சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அகோரிகள்னு சொல்லக்கூடியவங்க, மற்ற சாமியார்கள், அக்கடான்னு சொல்லக்கூடிய சாமியார் மடங்கள், இவங்க எல்லாருமே கும்பமேளாவுக்கு வந்து பல கோடிகள் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில். இப்போ நீங்கள் கோவிட் காலத்தில் வந்து ஒரு கும்பமேளா வந்துச்சு. அந்த நகரம் எனக்கு உத்தரகாண்டில் வந்தபோது அப்போ வந்து பிஜேபி முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கும்பமேளா கொண்டாடக்கூடாது, ஏன்னா இது வந்து கொரோனா வந்து பரவும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த முதலமைச்சரை மாற்றிட்டு வேறு முதலமைச்சரை கூட்டு வந்து அந்த கும்பமேளாவை நடத்துகிறாங்க. அப்போ கொரோனாவினுடைய 2வது வேவில் வட இந்தியா வந்து அதிகம் பேர் இறந்து போனதுக்கும் பரவுனதுக்கும் காரணம் கும்பமேளா. இந்த கும்பமேளாவை வந்து காந்தியே வந்து இதில் ஆன்மீகம் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த கும்பமேளாவுக்கு எதுக்கு மக்கள் வராங்க அப்படின்னு காந்தியே இதை விமர்சிச்சிருக்கிறார். பெரியார் வந்து நம்ம கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அந்த இதை பற்றி சொல்லும்போது அங்கே வந்து எப்படி காலரா இந்த மாதிரி தொற்று நோய்கள் எப்படி வேகமாக பரவுது அப்படின்றது ஒரு பத்திரிகை நிருபர் போல வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறார். அதனால் கும்பமேளா அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கையினால் வந்த ஒரு நிகழ்வு தானே தவிர வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இப்போ காந்தி வந்து ஒன்று சொல்கிறாருங்க, அவர் காலத்தில் கும்பமேளாவில் வந்து ஒரு பசுமாட்டை வச்சுட்டு அதுக்கு 5 கால்னு சொல்கிறாங்க. பக்தர்கள்லாம் கும்பிட்டுட்டு காசு போட்டு போகிறாங்க. என்ன 5 கால்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி காலை ஒடிச்சு அந்த பசுமாட்டுக்கு முன்னாடி வந்து 5வது காலாக வச்சு 5 கால்கள் உள்ள பசுமாடு அற்புதம் பாரினோடனே அங்கே வரக்கூடிய மக்கள் கும்பிட்டுட்டு காசை போட்டுட்டு போகிறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கை உள்ள மாநிலங்களாக தான் ஹிந்தி பெல்ட் வந்து இருக்குது. இவங்க பிஜேபி பவருக்கு வந்த பிறகு இந்த மாதிரி இந்த ஆன்மீக நிகழ்வுகளை வந்து ஒரு எல்லை கடந்து ப்ரமோட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்காக பணம் போடுறது நீங்கள் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள், எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி ராமர் கோயிலை திறந்தாங்க. இவங்களுடைய இப்போ ராமர் கோயில் திறந்த உடனே அயோத்தியில் சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இறைச்சி கடையே இருக்கக்கூடாதான். இங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்ற இதில் வந்து இறைச்சி கடைகள் இருக்குது, நான் அகற்றுவேன்னு RN ரவி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக மாற்றணும், கறி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிட்டா அது வந்து இந்து மதத்துக்கு விரோதமானது, திருப்பரங்குன்றத்தில் அதுதான் பிரச்சனை. அப்புறம் இந்தி கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், கும்பமேளாவுக்கு போகணும், ராமர் கோயிலுக்கு போகணும், திருப்பதி கோயிலுக்கு போகணும். ஆக மொத்தத்தில் நம்ம நாடே கற்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. சங்கிகள் ஆட்சிக்கு வந்தால் அது வந்து இந்த மாதிரி வந்து பண்டாரங்கள் பரதேசிகள் ஆளக்கூடிய நாடாக இந்தியா மாறும் அப்படின்றதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வந்து தமிழ்நாடு முழுவதும் 3 மாதம் கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அதான் முதலே சொன்னேனே, அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு அரசு பள்ளிக்கு போய் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் 3வது மொழி கற்றுக்குங்க, அந்த வாய்ப்பை திமுக அரசு தடுக்கிறது அப்படின்னு அவர் கேட்டு பார்க்கட்டும். மக்கள் வந்து பிச்சு வாங்குவாங்க.
அவர் வந்து துணிவு இருந்தால் அந்த அரசு பள்ளி பெற்றோர்கள்ட்ட போய் வந்து அவர் கருத்து கேட்கணும். சும்மா அவங்க அக்ரஹாரத்தில் மட்டும் போய் கேட்டால் அக்ரஹாரத்தில் ஏற்கனவே 3 மொழியில் 5 மொழி கூட கற்றுக்குவான். அதனால் இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து புறக்கணிப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணாமலை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை சொல்கிறாரே தவிர களத்துக்கு போனார்னா செருப்படி நிச்சயம். ராமா சீனிவாசன் பாஜக சேர்ந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கத்துக்கிட்டா மோடி என்ன பேசுறான்னு தெரிஞ்சிடும், அப்படி மோடி என்ன பேசுறான்னு தெரியக்கூடாததுக்காக தான் டிஎம்கே அரசு வந்து எதிர்ப்பதா சொல்றாரு. இப்படி பாக்குறீங்க? இப்போ மோடி பேசுனா என்ன நமக்கு தெரியலன்றதா பிரச்சனை. அதை நீங்கள் ஏஐயில் போட்டிங்கன்னா மோடி என்ன, மோடிக்கு டாடி பேசுன மொழியை கூட இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது, நீ வந்து ஸ்பானிஷா அரபியா ரஷ்யனா எந்த மொழி டெக்ஸ்ட்டை போட்டாலும் அது வந்து உங்களுக்கு தமிழில் வந்து கொண்டு வந்துடும். இப்போ வந்து ஆங்கிலமே துல்லியமாக வரும்போது மற்ற மொழிகள்லாம் கிட்டத்தட்ட அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில வருடங்களில் எந்த மொழியை வேணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மோடி என்ன பேசுகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாமலையா போச்சு. போன பாராளுமன்ற தேர்தல் என்ன பேசினார், முஸ்லீம்களை வெறுப்புணர்வு உருவாக்கும்னா முஸ்லீம்களை அவதூறு பண்ணி பேசினார். வந்தேரிகள்னாரு, வங்கதேசத்தில் வந்தவங்கன்னாரு, அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்கன்னு சொன்னார், இடஒதுக்கீடு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். இதைத்தானே பேசினார். இது நமக்கு தெரியாமல் போச்சா என்ன? அப்போ நம்ம இங்கிலீஷ் தெரிகிறதுனால இங்கிலீஷ் பத்திரிகைகள் எல்லாம் அதை வந்து போடுறாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் மோடி என்ன மொழியில் பேசுகிறாருன்றது முக்கியம் இல்லை, அவர் என்ன பேசுகிறாருன்றது முக்கியம். அவர் பேசுகிறது எல்லாமே இந்தியாவை ஒரு பாசிச நாடாக கொண்டு போவதற்கான பேச்சு தானே தவிர அது மொழி வந்து அதில் பிரச்சனை இல்லை, பாசிசம் தான் பிரச்சனை. அந்த பாசிசத்தை அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஒரு கால் மக்கள் வந்து நேரடியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போவே வந்து தமிழக மக்கள் 3 பாராளுமன்ற தேர்தலாக பாஜகவுக்கு பட்டை நாமம் போட்டிருக்கிறாங்க. இப்போ மோடி பேசுகிறது துல்லியமாக தெரிஞ்சால் பிஜேபி கட்சி கூடயே இங்கே பறக்காது. பொதுவாக என்ன பார்வை இருக்குது அப்படின்னா, பல மொழிகள் கற்றுக்கிட்டா மாணவர் வந்து அறிவாளி ஆவாங்க, இருமொழி கொள்கையால தான் தமிழ்நாட்டு மாணவர் வந்து முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வந்து இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாடு வந்து இந்த மனிதவள குறியீடுகளில் ஏன் முன்னணி இருக்குது, கல்வியில் நம்மளுடைய வந்து கிராஸ் ரோல் என்ரோல்மெண்ட் வந்து நமக்கு தான் வந்து அதிகம், உயர்கல்வி கற்றுக்கிறவங்க 52%, தேசிய சராசரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20-25 அவ்வளோதான் வந்து இருக்குது. பீகாரில் யூபியிலலாம் உயர்கல்வி கற்றுக்கிறவங்க ரொம்ப வந்து குறைவு. தமிழ்நாட்டில் தான் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இங்கே தான் வந்து அதிகம். அப்போ எல்லாத்துலேயும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம். அப்போ இதுக்கு அண்ணாமலையோ பிஜேபியோ என்ன பதில் வச்சுருக்கிறாங்க? அப்போ இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த கல்வி, சுகாதார மற்றும் வந்து சமூக நல திட்டங்கள்னால தான் இந்த நிலைமையை வந்து அடைஞ்சிருக்கிறோம். இதிலிருந்து அவங்க தான் கற்றுக்கணும். யார்? கற்காலத்தில் வாழக்கூடிய இந்தி பெட்டில் இருக்கக்கூடிய இந்தி மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டு மாடலை பார்த்து எப்படி இவங்க முன்னேறினாங்க, எப்படி இவங்க மாணவர்கள் உயர்கல்வி இவ்வளோ அதிகம் பேர் கற்றுக்குறாங்க, எப்படி பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. வட இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு போனாலே அது வந்து ஒரு விபச்சாரம்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக பார்க்குறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நிர்பயா பிரச்சனை வந்தபோது பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னே பேசியிருக்கிறாரு. காஞ்சி சங்கராச்சாரியார் பேசியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் பெண்கள் வேலைக்கு போகிறதே உங்கள் சித்தாந்தம் வந்து எதிர்க்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்தாதான் இந்தி பெல்ட்டிலேருந்து இங்கே தொழிலாளிகள் வராங்க இல்லையா, அது நின்று அந்த மாநிலங்கள் வந்து வளருவதற்கு வந்து முடியும். அதனால தமிழ்நாட்டை பார்த்தாவது திருந்துங்கடா அப்படின்னு சொல்ல தோணும். நீதிபதி சந்துரு அவர்கள், முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றங்களில் அரசமைப்பு படி வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது வந்து உண்மை தானே. இப்போ நீங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து இடஒதுக்கீடு வந்து கிடையாது. இப்போ முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து பிபிசி நேர்காணல் எடுக்கும்போது அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு. அப்போ சந்திரசூட் என்ன சொல்கிறாரு, கோர்ட்லாம் வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெண்கள் ஓரளவு வந்திருக்காங்கல்ல, கேட்டது வந்து சாதி ரீதியான பிரச்சனை, அது வந்து ஜெண்டர் இஷ்யூவாக மாற்றி வந்து சமாளிக்கிறாரே தவிர சந்திரசூட் அது பதில் இல்லை. இதை ராகுல் காந்தியும் கேட்டிருக்காரு. இப்போ உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் வந்து பிசி, எத்தனை பேர் வந்து எஸ்சி எஸ்டி, அதே போல் வந்து செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் பதவிகளில் எத்தனை பேர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவின் வந்திருக்கிறாங்க. ஒரு முறை ப்ரெஸ் மீட்லேயே கேட்டிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸில் எத்தனை பேர் வந்து பிசி எஸ்சி எஸ்டின்னு கேட்டிருக்காரு. அப்போ உயர் பதவிகளில் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு அலுவலகமாக துறையாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து உயர் சாதியினர் தான் கோல் வச்சுக்கிறார்கள். அது வந்து உண்மைதான்.
சந்துரு அவர்கள் பேசுனது வந்து உண்மைதான். டெல்லியில் வந்து புதுசாக வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ 1925 ஆரம்பித்த ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு 2025 வரும்பொழுது 100 ஆண்டுகள் வந்து முடியுது. ஆல்மோஸ்ட் அவங்க இந்து ராஷ்டிரத்தை வந்து உருவாக்கி விட்டார்கள்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் இங்கே வந்து நடந்திருக்கு. டெல்லியில் அந்த 13 மாடி கட்டிடத்தை வந்து திறந்துருக்குறாங்க. திறக்கும்போது மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நம்ம வந்து பவரில் இல்லாமல் இருந்தோம், இப்போ பவரில் இருந்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, எப்போ வேணாலும் வந்து காட்சிகள் வந்து மாறலாம், அதனால் எப்போதும் வந்து நீங்கள் உஷாராக இருங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பிஜேபி 3வது டைம் வந்து மோடி வந்து பிரதமராக இருக்கிறாரு. இங்கே வந்து சிபிஎஸ்சியிலேருந்து இந்துத்துவா கல்வியை வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு எதிரான இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நீ பாபர் மசூதி இடித்தாங்கன்ற ஒரு நிகழ்வு கூட சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து கிடையாது. முகலாயர் வரலாறு வந்து கிடையாது. எல்லாம் ஒன்லைனில் கொண்டு போகிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய ஊடகங்கள் ஃபுல்லாக அவங்க கையில் வந்து இருக்குது. நீதித்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் அதிகார வர்க்கம் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சங்கிமயமாக மாறி இருக்கிறது. இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதி கங்கோபாத்தியாயன்னு நினைக்கிறேன், அவர் வந்து முந்தா நாள் வரைக்கும் வந்து ஜட்ஜாக இருந்துட்டு அடுத்த நாளே கோட்டை கழட்டின்னு பிஜேபியில் வந்து சேர்றேன், இதற்கு முன்னாடியே அவர்கள் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்கும்போது காந்தியா கோட்சேவான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நான் ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது காந்தியை ஆதரிப்பதற்கு கூட ஏற்க மனமில்லாத கோட்சேவை ஆதரிக்கலான்ற ஒரு நிலைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்துட்டாருன்னா, இந்தியாவில் உள்ள நிறுவனங்களை சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் எப்படி மாற்றிட்டாங்கன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இப்படிலாம் மாற்றிட்டா கூட நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு மோகன் பகவத் சொல்கிறாருன்னா, இன்னும் இவர்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க, என்னெல்லாம் அமல்படுத்த போகிறாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா டிராகுல்லா கதைகளே தோற்று போயிடும். நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட அளவு வந்து பிஜேபி தோற்றிருந்தாலும் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி தேர்தல் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டே வராங்க இல்லையா? வளர்ச்சிங்கிறது தினமும் அதிகரிச்சுட்டே இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ஒவ்வொரு தேர்தல்கள் வெற்றிக்கும் தனித்தனி காரணங்கள் வந்து இருக்குங்க. முக்கியமான காரணம் வந்து இந்தியா கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக எல்லா இடங்கள்லையும் வந்து உருவாகலை. இப்போ தமிழ்நாட்டில் இருப்பது போல் மற்ற மாநிலங்களில் வந்து உருவாகலை. இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் வந்து பிரிஞ்சு நின்று போட்டிட்டாங்க. 2 பேருமே விட்டு கொடுத்து ஒன்றா சேர்ந்து போட்டியிருந்தால் டெல்லியில் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்க முடியாது. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு காரணம், காங்கிரஸுடைய உள்ளூர் தலைமையும் வந்து ஒரு காரணம். அதே போல் மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லாத்துலேயுமே அந்த காரணங்கள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டை போல் மற்ற மாநிலங்கள்லையும் இந்தியா கூட்டணி வந்து வலுவாக ஒன்றாக வந்து இருந்தால் இந்த பிஜேபியின் வெற்றியை வர இருக்கின்ற மாநில தேர்தல்களில் முறியடிக்க முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.